மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி எப்படி இருக்கு? திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. இந்த குரு பெயர்ச்சியானது 2ஆம் இடத்துக்கு குரு உச்சமாறார். சிரித்துக்கொண்டே சீரியஸாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களை விட்டு யார் விலகி போனாங்களோ இன்னைக்கு உங்களோட உயரத்தை, உங்களுடைய உச்சத்தை பார்த்து சிலர் பொறாமையும் படுகிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. சில பேர் உங்களை பார்த்து சில பேர் தனியா பொறாமைப்படுபவர்களும் இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது 2ஆம் இடம், குடும்ப தன வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்துல குரு உச்சமாறதுனால நல்ல சிறப்பா இதுக்கப்புறம் குரு பயிற்சி மிதுன ராசி அமோகமா இருக்கும், ஏகபோகமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்னா இருக்கும். நீங்க பிறந்த ஜாதகப்படி உங்களுக்கு குருஸ்தானம் நல்ல இடத்துல இருந்ததுன்னு சொன்னா இப்ப நான் சொன்னக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கு உண்டு. நல்ல அமோகமா இருக்கும். நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்கள், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, தடைப்பட்டு போன அத்தனை சுபகாரியங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் யாருக்கு உண்டு? மிதுன ராசிக்கு உண்டு. இன்னொன்னு, மிதுன ராசி பொறுத்தளவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, நானே சொல்லியிருக்கேன் குழப்பமான ராசி, எதுக்குமே டபுள் மைண்டட் பர்சன் நானே சொல்லியிருக்கேன் நிறைய பதிவுல. அதுதான் நீங்க. இருந்தாலும் இப்ப வரக்கூடிய இதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் கரெக்டா இருக்கும். ஏன்னு கேட்டா, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. தேவையில்லாத பிரச்சனைங்க, தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாத விபத்து, தேவையில்லாத சில பிரச்சனைகள், எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. அதோடைய வாழ்க்கை பாடம் மைண்ட்ல செட் ஆயிடுது. ஸோ இனிமேல் நம்ம இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமேல் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. என்ன, சில பேர் வாங்காத அந்த அடி கூட இல்லை, அந்த அளவுக்கு வாங்கியாச்சு. நான் மறைமுகமா இந்த வார்த்தையை சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பா இருக்க போறதுங்கிறத மட்டும் பாருங்க. ஏன்னா 2ஆம் இடம் குரு உச்சம் வர்றதுனால இனிமேல் உங்களுடைய அடுத்தடுத்து நிறைய சக்சஸ் பண்ணிட்டு போவீங்க. பாஸ், யூ ஆர் த பாஸ். கண்டிப்பா நான் சொல்லுவேன், யூ ஆர் த பாஸ். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகப்படி குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் பொய்யாகாது, உண்மையே நடக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு புதிதாக குடும்ப சேர்க்கை, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் சேர்க்கை, புதிய உறவு அறிமுகமாகுதல் இதெல்லாமே இருக்கும். கல்யாணம் நடக்கிறது நல்லா, இனிமேல் நல்லா அமோகமா இருக்கும். வேலை விஷயம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு போகலாம், நிறைய அடுத்த வேலைகள், கல்யாணம் சம்பந்தப்பட்டது, இந்த வருஷத்திலே கல்யாணம் கூடி வர்றது நல்ல சிறப்பா இருக்கு. அதெல்லாமே நன்னா இருக்கு. மறுமணம் கூட சில பேருக்கு கூடி வரும். நான் 2வது திருமணத்துக்கு காத்துன்னு இருக்கேன், நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்க. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. பெண்கள் சிறப்பாக இருக்கு. பெண்கள் சிறப்பா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் பெண்களுக்கு சிறப்பா இருக்கு. அவசரம் காட்டாம இருங்க. நமக்கு அதாவது நல்ல நேரம் வந்துருச்சுன்னு ஆடவும் வேண்டாம், நமக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு படுத்திருக்கவும் வேண்டாம். ஸோ நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு நல்ல நேரம், நமக்கு சரியா, நமக்கு ஓரளவுக்கு நம்ம கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோமா, அதை அப்படியே இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவரா நம்ம காட்டிக்கவும் தேவையில்லை. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போனீங்கனாலே உங்க வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். அதை மட்டும் பண்ணுங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய சக்சஸ் ஆகும். கோர்ட்டு கேஸ்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் எத்தனை பேருக்கு எவ்வளவோ நின்று போயிருந்தா கூட சில பேருக்கு அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் உண்டு. பேச்சுவார்த்தையில காம்ப்ரமைஸாவோ போய் ஏதோ ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கான இந்த வருஷத்துல ஏதோ ஒன்று முடிச்சாகணும். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. பெண்களுக்கு சில வம்பு வழக்குகள் இருக்கு. பெண்களுக்கு சில கேஸ்லாம் பெண்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா சிறு தாமதங்கள் இருக்கும், ஆனா முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. பங்காளி சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பங்காளிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் எதிர்மறையாக சில விஷயங்கள்லாம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு யோசிப்பாங்க. அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்றது, அடுத்தது நம்ம எப்படி போனா மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறத நோக்கி அடுத்த விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். கலைத்துறையில அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மாணவிகள் படிப்புல இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும். இப்ப இருக்கக்கூடிய கவனம் பத்தாது. இப்பவே மார்க் கம்மி தான். இப்ப இந்த 10th +1 +2 மார்க்ஸ் எல்லாம் இப்ப நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு எதிர்பார்த்த மார்க் கிடையாது. ஆனா நீங்க கஷ்டப்பட்டீங்க தான், படிச்சீங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இன்னும் எஃபர்ட் எடுக்கணும். திஸ் எஃபர்ட் இஸ் நாட் இது, சரிங்களா? இந்த எஃபர்ட் பத்தாது. ஸோ இன்னும் எஃபர்ட் எடுத்தாதான் அடுத்து உங்களுடைய கெரியர் ஜாதகத்துல நன்னா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு ஸ்லோகம் நிறைய சொல்லுங்க. ஆலங்குடி போயிட்டு வாங்க. குரு பகவான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. குரு பகவானுக்கு 6 வாரம் தொடர்ந்து விளக்கேத்துங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இதுதான் குருவுடைய தாரக மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வாழ்க்கையில அடுத்தபடி கண்டிப்பா நீங்க போவீங்க. நம்பிக்கையா சொல்லுங்க. தினமும் சொல்லுங்க. வாழ்க்கையில எப்படி வரீங்கன்றத பாருங்க. இதுவே ஒரு 7000 தடவை தாண்டி எடுத்துன்னு சொன்னா
உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு படி மேல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு மகா பயிற்சி. மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் குரு பயிற்சி எப்படி இருந்தது, மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி எல்லா ராசியுமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பொது பலன்கள். பொது பலன்கள்ல இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நல்ல பலன்கள், குரு உச்சமா இருந்தா நல்ல பலன், நட்பா இருந்தா ஒரு பலன், சமமா இருந்தா ஒரு பலன், நீச்சமா இருந்தா ஒரு பலன், பகையா இருந்தா ஒரு பலன். ஸோ உங்க ஜாதகத்துல குரு எந்த ஸ்தானத்துல இருந்து இனி எப்படி உங்களுக்கு வழிநடத்த போறார் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமானது, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால இந்த குரு பயிற்சி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற போது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்கணும். அதனால தான் இந்த குரு பயிற்சியானது, இந்த பலன்கள் எல்லாம் முழுசா நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பலன்கள் இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும், ஸோ இந்த குரு பயிற்சி விஷயமா பேசணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட நீங்கள் பேசலாம். சுபம்.